எலிசா வந்து நாகமான பார்த்து எதுக்கு அந்த யோர்தான் நதியில மூழ்க சொன்னார் அப்படின்னா, அந்த இஸ்ரவேலின் நதிகளையும் அந்த இஸ்ரவேல் நீர்நிலைகளையும் நாகமான் வந்து ரொம்ப அற்பமா நினைத்திருந்தான். அவன் அதனாலதான் அந்த எல்லா தண்ணீர் நிலைகளையும் சொல்றான். இஸ்ரவேலின் தண்ணீர் எல்லாத்தையும் அவன் ரொம்ப கேவலமா பார்த்திருக்கிறான். இதெல்லாம் ஒரு தண்ணியா? இதெல்லாம் எப்படிதான் குளிக்கிறாங்க? இதெல்லாம் ஒரு தண்ணி, இதெல்லாம் எப்படிதான் அங்க வாழறாங்க? அப்ப அந்த தண்ணீரை வந்து அவ்வளோ ஒரு அற்பமா எண்ணி இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், எந்த தண்ணீரின் நீர்நிலைகளையும் அற்பமா எண்ணினானோ, அதுவும் குறிப்பா யோர்தான் நதியை அதிகமா எண்ணி இருப்பாங்க. எந்த யோர்தான் நதியை அவன் அதிகமா அற்பமா நினைச்சானோ அந்த நதியில தான் அவனுக்கு சுகத்தையே கொடுக்குறாரு. இது எதை குறிக்கிறதுனா, தள்ளப்பட்ட கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சுன்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எதை அற்பமா நினைக்கிறோமோ அதை வச்சுதான் தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். எந்த காரியத்தை அல்லது எந்த மனுஷர்களை நம்ம அற்பமா நினைக்கிறோமோ அவங்கதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான நபரா வந்து அமைவாங்க. அதனாலதான் இந்த நாகமான் வந்து இஸ்ரவேலின் தண்ணீர்களை எல்லாவற்றையும் ரொம்ப அற்பமா நினைச்சாதான் அவன் சொல்றான், வாயால சொல்றான். அதனாலவே அவனை என்ன செய்யறாருன்னா அந்த தண்ணியிலே அவனுக்கு சுகத்தை கொடுக்குறாரு.